சரி, சந்தோஷம். நான் கன நேரம் பேச விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால் எங்கள் ஆதரவு ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த கூட்டத்திலே தெரிகிறது. மழையாக இருந்தாலும் மழையில் நனைந்து கூட இன்று இருக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு காரணம் ஜனாதிபதி அவர்களுக்கு ஆதரவு இருக்கிறது. கடைசியாக நான் இன்று வாழ்க்கையிலே முதல் முறையாக இதை செய்கிறேன். வெற்றியின் சின்னம், வெற்றியின் சின்னம், வெற்றியின் சின்னம். ஜனாதிபதி ராஜபக்ச அவர்களுக்கு பெரியொரு வெற்றி ஒன்று வரும் என்றதை நம்பி பொறுமையாக என்னுடைய கருத்தை கேட்டுக்கொண்டிருந்த எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். ஜன திரண்டிருக்கக்கூடிய மட்டு மாநகர மைதானத்திலே ஓய்ந்திருக்கும் மழை மக்களுடைய அலையை கண்டு நின்றிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே மழை தூறலா மக்கள் அலையா, மழை தூறலா மக்கள் அலையா, வெற்றியின் எமது எழுச்சியா, இல்லாவிட்டால் எமது சக்திக்கு முன் என்று இருக்கக்கூடிய தோல்வி அடைகின்றவர்களுடைய சிறு சிறு தூறல்களா என்பதை இந்த வேளையிலே உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருந்தால் உலகெங்கும் இன்று மட்டக்களப்பு மாநகரிலே திரண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய அலை போன்ற தலைகள், அலை போன்ற தலைகள், அலை கடலாக திரண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த மட்டு மாநகரினுடைய மைதானத்தினுடைய எழுச்சி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய வெற்றியினுடைய மாபெரும் எழுச்சி குரலாகவே இருக்கிறது என்று சொன்னால் கூட அது மிகையாகாது. இங்கே வந்திருக்கக்கூடிய அன்பு தாய் தந்தையர்கள், சின்னன் சிறுசுகள் முதல் பெரியோர்கள், அன்பு தங்கைகள், சகோதர சகோதரிகள், தூர எம் கண்முன்னே தெரியக்கூடிய படிக்கட்டுகளிலே அமர்ந்திருக்கக்கூடிய எமது இளைஞர்கள், நாளைய எதிர்கால சந்ததிகள் அனைவருமே இன்று இணைந்திருப்பது வெற்றியினுடைய எமது பயணத்தினை உறுதி செய்கின்ற மட்டு மாநகரினுடைய மாபெரும் எழுச்சி கூட்டம். அது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய பக்கம் என்பதை தெரிவிக்கக்கூடிய வகையிலே இந்த வகையிலே அடுத்து உரையாற்றும் முகமாக இந்த மேடையிலே நாங்கள் அன்புடன் அழைப்பது உங்கள் அபிமானம் பெற்றவரும் ஏறாவூர் நகர சபையினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய அலி சாஹிர் மௌலானா அவர்களை உங்கள் முன்னிலையிலே உரையாற்றுமாறு මීළඟට අපේ ආරාධනය එරාවුර් නගර සභාවේ සභාපති අලි සහිර් මෞලානා මැතිතුමනි ඔබතුමන්ටයි. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி இஸ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இது மார்கழி மாத பருவமழையா அல்லது இறைவனின் அருள் மழையா? ஆமாம், இந்த எமது நாட்டிலே சமாதானத்தை ஏற்படுத்தி, சந்தோஷத்தை ஏற்படுத்தி, அபிவிருத்தியை தந்து, ஒவ்வொரு குடும்பங்களிலும், ஒவ்வொரு ஊர்களிலும், ஒவ்வொரு நகரங்களிலும், ஏன் முழு தேசத்திலும் ஒரு சந்தோஷமான வாக்கை ஏற்படுத்தி இருக்கின்ற அதிமேதகு மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் மூன்றாவது முறையாக ஜனாதிபதியாக வரக்கூடிய ஒரு தேர்தல். இது ஒரு ஹேட்ரிக். உங்களுக்கு தெரியும், நீங்கள் கிரிக்கெட் பார்ப்பீர்கள். அந்த நேரத்திலே 2 முறை எடுத்தவர்கள் 3வது முறை எடுக்க போகின்ற, வெல்ல போகின்ற அந்த குறியை எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இறைவன் உதவியால் நிச்சயமாக ஹேட்ரிக் அடிக்க போகின்றார் எமது மக்கள் மைந்தன், மக்கள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள். அவர்களது வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக இன்று இவ்வாறான மாபெரும் ஒரு பிரச்சார கூட்டத்தை மட்டக்களப்பில் இங்கு ஏற்படுத்தி இருக்கின்றோம். இந்த மழை காலத்திலே, மார்கழி மாதம் என்றால் மழை காலம், அந்த மழையிலும் ஒரு அருள்மழை. அதற்கு அறிகுறி என்னவென்றால், உண்மையிலேயே மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் உங்களது இறைவன் அருளால், உங்களது ஆசியால், உங்களது ஆதரவால் அவர் வெற்றி அடைய செய்ய இருக்கின்றோம் என்பதுதான். இங்கு வந்திருக்கின்ற என்னுடைய அன்பின் நண்பர், உங்களுக்கு தெரியும், உங்களது பிரபல்யமிக்க எமது மட்டக்களப்பு மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினரும் எமது மீள்குடி அமைச்சர்
எமது சகோதரர் முரளிதரன் அவர்களே, முன்னாள் எமது கிழக்கு மாகாணத்தின் முதலமைச்சர், நாங்கள் எல்லாம் செல்லமாக அழைக்கின்ற அந்த பிள்ளை சந்திரகாந்தன் அவர்களே, எமது பட்டிருப்பு தொகுதியின் அமைப்பாளர், ஒரு இளம் நட்சத்திரம் சகோதரர் சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களே, இந்த வைபவத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற ஏனைய தலைவர்களே, சகல மத பெரியோர்களே, வாலிப தோழர்களே, எனது அன்பின் தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஆய்போவான். எங்களை பொறுத்தவரையில் எமது மக்கள் சமாதான சகவாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக நாங்கள் என்றும் மக்களுக்காக, மக்கள் சேவை செய்வதற்காக எங்களது அரசாங்கத்துடன் சேர்ந்து நாங்கள் பல தியாகங்களை செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். எங்களை பொறுத்தவரையில் இதுதான் முதல் தடவை. உங்களுக்கு தெரியுமா, நான் முன்னொரு காலத்திலே ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக 1994 ஆண்டிலிருந்து 2004 ஆண்டு வரை இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து மிகவும் கஷ்டமான சூழ்நிலைகளிலே, சவால்கள் நிறைந்த சூழ்நிலைகளிலே மக்களுக்காக சேவை செய்தவன். எந்தவித சாதி மத பேதமற்ற முறையிலே மக்களது தேவைகளுக்காக என்னிடம் வருபவர்களுக்கெல்லாம் எந்த நேரமும் மறக்காது, சில நேரங்களிலே எனது உயிரை கூட பணயம் வைத்து சேவை செய்தவன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவேதான் நான் சொல்கின்றேன், இப்போது கூட எந்த சவால்கள் வந்தாலும், இன்று சமாதானம் வந்துவிட்டது, நாட்டிலே அபிவிருத்தி இருக்கின்றது, அனைத்து சமூக மக்களும் இன மத பேதமற்ற முறையிலே அத்தனை மக்களும் சகவாழ்வு வாழ்கின்ற இந்த சூழ்நிலையிலே எமது ஜனாதிபதி அவர்கள் கோடான கோடி ரூபாய்களை எங்கள் உறுப்பினர்களுக்கு தந்து எமது பகுதிகளை அபிவிருத்தி கொண்டிருக்கின்றார்கள். பாதை அபிவிருத்தி, பாலங்கள், மீனவர்களுக்கு தேவையானவை, விவசாயிகளுக்கு தேவையானவை, பட்டதாரி மாணவர்களுக்கெல்லாம் உத்தியோகம், மாணவர்களுக்கு நல்ல முறையிலே அவர்கள் நல்ல முறையில் எதிர்காலத்தை கட்டி எழுப்புவதற்காக பாடசாலைகள் எல்லாம் அவர்கள் செய்கின்ற மஹிந்தோதய என்ற அடிப்படையிலே பாடசாலைகளுக்கெல்லாம் அந்த கல்வி சேவைகள், இவ்வாறு நாங்கள் அடுத்துக் கொண்டே போகலாம். திவிநிகம வாழ்வின் எழுச்சி, பாதை அபிவிருத்திக்காக கமநகம, எங்களது உள்ளூராட்சி சபைகளின் எழுச்சிக்காக வேண்டி புறநகம நகர எழுச்சி, மக்கள் எழுச்சி, குடும்ப எழுச்சி, சமுதாய எழுச்சி, இவ்வாறு ஒவ்வொரு வகையிலும் எழுச்சியை ஏற்படுத்தி ஒரு சமாதானமான, ஒரு ஸ்திரமான ஒரு நாட்டை இன்று எமது மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி தந்திருக்கின்றார் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள். இன்று மைத்திரி ஐயாட நிலைமை ரொம்ப மோசம். ரணில் விக்ரமசிங்கவும் சந்திரிகாவும் அவரை உசுப்பி விட்டு இப்ப ரெண்டு பேரும், ஐயோ சந்திரிகா நாளை அன்னைக்கு லண்டனுக்கு போறா, என்ன மகள் பிரசவம் செய்ய வேண்டும், அம்மா வந்துடு, அம்மா அவர் தோக்க போறாரு, எனக்கு பிரசவ வேதனையாக இருக்குது, அம்மா வந்து விடு என்று சந்திரிகா அம்மா டாடா சொல்லிவிட்டு லண்டன் பறக்க போகின்றார். அதற்குள் எமது ரணில் விக்ரமசிங்க, நான் அவருடன் ரொம்ப பக்கத்தில் இருந்து வேலை செய்த, நான் அவரை பத்தி எனக்கு தெரியும், எவ்வளவோ அவருக்காக வேண்டி, அம்மானுக்கு தெரியும், எவ்வளவோ எமது பகுதியிலே சமாதானம் வருவதற்காக வேண்டி நாங்கள் செய்த நேரத்திலே அவர் செய்த சமாதான ஒப்பந்தத்தை கூட எதிர்க்கட்சிகள் வந்தவுடன் வேண்டாம் அப்பா நான் ஒத்துழைக்க மாட்டேன் என்று கல்தா கொடுத்தவர் தான் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். வெகு விரைவிலே அவரது எல்லா விஷயங்களையும் புட்டு நாம் உலகுக்கு காட்ட இருக்கின்றேன். எல்லா ரகசியங்களும் என்னிடம் இருக்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, இன்று ரணில் விக்ரமசிங்கக்கு என்ன பிரச்சனை என்றால், அந்த சரத் பொன்சேகா என்று சொன்னாரே ஜெனரல், அவர்கள் சொல்கிறாராம்
இல்லை ரணிலுக்கு கொடுக்க வேண்டாம், சரத் பொன்சேகாவுக்கு பிரதமர் பதவியையும் பாதுகாப்பு அமைச்சையும் கொடுத்து விடுங்கள் என்று. தமிழ் மக்கள் சிறுபான்மையினர் மக்களோட பிரச்சனை அவ்வளவுதான். ஒரு காலத்திலே சரத் பொன்சேகா இங்கு சிறுபான்மையின மக்களுக்கு இடமில்லை என்று சொல்பவர் தான் இந்த ஜெனரல் பொன்சேகா. இன்று அவர் பிரதமராக, அவர் பாதுகாப்பு அமைச்சராக வந்தால் என்ன நிலை வரும் என்பதை நீங்க நம்ம சந்திரகாந்தன் ஐயாட்ட கேட்டு பாருங்க, நம்ம அம்மான்ட்ட கேட்டு பாருங்க. அவங்க சொல்வார்கள், அவர்களுக்கு தெரியும் எவ்வளவு கொடூரமான ஒரு ராணுவ தளபதியாக இருந்தவர் என்பதை எங்களுக்கு தெரியும். நாங்கள் சமாதான ஒப்பந்தத்தை செய்துவிட்டு யாழ்ப்பாணத்துக்கு நான் சென்ற நேரத்திலே, யாழ்ப்பாணத்திலே அபிவிருத்தி செய்ய நேரத்திலே சரத் பொன்சேகா எங்களை சொன்னார், உங்களது சமாதான பேச்சுவார்த்தை மூலமாக தமிழர்களுக்கு சேவை செய்ய வர வேண்டாம் என்று எங்களை விமான நிலையத்தில் வெளி அனுப்பியவர் தான் இந்த ஜெனரல் பொன்சேகா என்பதை மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த மைத்திரி ஐயாவை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியுமா, ஜாதிக ஹெல உரிமைய பௌத்த சிங்கள இனவாதத்தை கக்குகின்ற இலங்கையிலே மிகவும் மோசமான சிறுபான்மையின மக்களை, முஸ்லிம் மக்களை, தமிழ் மக்களை, இந்துக்களை அவர்கள் முற்றுமுழுதாக வெறுக்கின்ற அந்த ஜாதிக ஹெல உரிமைய வெறுமனே சிங்கள பௌத்த தேசியவாதத்தை மட்டும் மையமாக வைத்து தமிழ் தேசியவாதத்தையோ முஸ்லிம் தேசியவாதத்தையோ எந்த நேரமும் கிண்டல் பண்ணியவர்களாக இருப்பவர்கள். எனவே மைத்திரி என்பவர் it was mastermind by ஜாதிக ஹெல உரிமைய, ஜாதிக ஹெல உரிமைய தான் இந்த மைத்திரி என்பவரை முன்னுக்கு கொண்டு வந்து அவர்கள் இன்று இந்த நிலையில் வைத்திருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், யுத்தம் முடிந்த பின் கடந்த 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த இரண்டாவது ஜனாதிபதி தேர்தலிலே அந்த நேரத்திலே ஜெனரல் பொன்சேகா தான் யுத்தத்தை வெற்றி பெற்றேன் என்று சொல்லி அவரை விட 18 லட்சத்துக்கு அதிகமான வாக்குகளை எமது மஹிந்த ஜனாதிபதி அவர்கள் பெற்றார்கள். ஆனால் மைத்திரி அவர்களால் எந்த விதத்திலும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமும் சிங்கள மக்களால் கூட இல்லை. எனவே அந்த அடிப்படையிலே இந்த மைத்திரியை விட எமது மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கிட்டத்தட்ட 25 லட்சத்துக்கு அதிகமான வாக்குகளால் வெற்றி பெற இருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே, வெற்றி பெற இருக்கின்ற அந்த ஜனாதிபதியின் வெற்றியை உறுதி செய்வதற்கு எங்களது வாக்குகளையும் கொடுத்து அதன் மூலமாக அதிகபட்சமான சேவைகளை அவர்கள் மூலமாக பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். மஹிந்த ஜனாதிபதி அவர்களை ஆதரியுங்கள், அவரது வெற்றியை உறுதி செய்யுங்கள் என அன்பாய் கேட்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முழுமையான சுதந்திரத்தோடு நிம்மதியான வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் எமது நாட்டின் மக்களில் கிழக்கிலங்கை மக்கள் இன்னும் சிறப்பாக கடந்த கால துரதிர்ஷ்டவசமான சம்பவங்களை தாண்டி இன்று எழுச்சி மிகு இலங்கையினுடைய பங்குதாரர்களாக மாறி இருக்கக்கூடிய நிலையிலே கல்வியலாளர்களாக, கணக்காய்வாளர்களாக, பொறியியலாளர்களாக, அரசாங்க சேவையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளாக இருக்கும் எமது தமிழ் பேசுகின்ற சமூகத்தினுடைய எதிர்காலத்தை சின்ன பின்னமாக்குகின்ற எந்த ஒரு சக்திக்கும் அடிபணிய மாட்டோம். ஆதிமேதகு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய வெற்றிக்கான வகுத்த பாதையில் பயணிக்க நாம் அனைவரும் தயார் என்பதை நிலைநிறுத்துகின்ற வகையிலே மட்டு மாநகரில் திக்கெங்கும் திரண்டு வந்திருக்கக்கூடிய எமது மக்களுடைய ஏகோபித்த கரகோஷத்தை எதிர்பார்க்கிறோம். இந்த வேளையிலே எங்கே மட்டு மாநகரம் எங்குமே ஓங்கி ஒலிக்கும் குரலாக ஆதிமேதகு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய வெற்றிக்காக காத்திருக்கக்கூடிய தருணத்திலே உங்களுக்காக உங்களோடு இணைந்திருந்து சேவையாற்றியவரும் உங்கள் மனங்களிலே நிறைந்திருக்கக்கூடியவரும் எங்கே உங்கள் அன்பு கரகோஷங்களுடனும் நாங்கள் வரவேற்பது இந்த மேடையிலே முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் அவர்களை உங்கள் அபிமான கரகோஷங்களுடன் உரையாற்றுவதற்காக. නැගෙනහිර පළාතේ හිටපු මහ ඇමති, නැගෙනහිර පළාත් සභා මන්ත්‍රී, ජනාධිපති උපදේශක
සිවනේශතුරයි චන්ද්‍රකාන්තන් මැතිතුමාටයි අපි දැන් ආරාධනය කරන්නේ තමුනා සලාමතන්නට. மீம்பாடம் தேனாடாம் மட்டு மாநகரத்தில் மத்திய பகுதியிலே இருக்கின்ற இந்து கல்லூரியின் மைதானத்தில் எதிர்வரை மாதம் ஜனவரி 8 இடம்பெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு விசேடமாக எங்களுடைய தற்போதைய ஜனாதிபதி அதிமேதகு மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை ஆதரித்து நடத்தப்படுகின்ற இந்த மாபெரும் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்த ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்வில் கலந்திருக்கின்ற மத பெரியவர்கள், கௌரவ பிரதி அமைச்சர் முரளிதரன் அவர்கள், முன்னாள் எம்பியும் தற்போது ஏறாவூர் நகரசபையினுடைய தலைவர் அல்சாய் மாலானா அவர்கள், பற்றுப்புத்தகத்தினுடைய எஸ்எல்பி அமைப்பாளர் சாணக்கியன் அவர்கள், தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சியினுடைய செயலாளர் பிரசாந்தன் அவர்கள், ஏனைய அரசியல் பிரமுகர்கள், இந்த கொட்டு மழையிலும் நாங்கள் நேரத்துக்கே இந்த கூட்டத்தை முடிக்க வேண்டும் என்ற நிலையிலே, உங்களுக்கு தெரியும் கிழக்கு மாகாணத்திலே கார்த்திகை மாதம் என்றால் மழை கொட்டுவது பழமை, அந்த மழையையும் பொருட்படுத்தாது எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று எங்களுடைய ஆதரவாளர்களாக வந்திருக்கின்ற தமிழ் மக்கள் விடுதலை புலிகளுடைய போராளிகள், தொண்டர்கள், பிரமுகர்கள், மகளிரணி தலைவி, அவருடைய உறுப்பினர்கள், இளைஞர்கள், இந்த நிகழ்வை கலந்து கொண்டிருக்கின்ற ஊடகவியலாளர்கள் எல்லோருக்கும் இனிய வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஐபுவான். அன்பார்ந்த எமது மக்களே, கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், மிக நீண்ட இன்னல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் மத்தியிலே தாண்டி வந்து இன்று நிம்மதியையும் அபிவிருத்தியும் கண்டிருக்கிற ஒரு மாகாணம். இந்த மாகாணத்திலே தமிழர்கள், முஸ்லிம்கள், சிங்களவர்கள் என்று 3 நாம் வாழ்ந்து வருகின்றோம். இந்த நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்திருப்பவர் மஹிந்த ராஜபக்ஷ என்று சொன்னால் அது மிகையான விடயம் என்றல்ல. அந்த அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சியான நாங்கள் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை ஆதரிப்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. மிக முக்கியமான காரணம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த பகுதியிலே மிக மோசமான சம்பவங்கள், மனிதன் நம்பாமல் மனிதர்களை கண்டு ஒளிகிற காலம் எல்லாம் இருந்தது. அதே போன்று இவர் நாட்டை பொறுப்படுவதற்கு முன்னர் இருந்த சந்திரிகாவாக இருக்கலாம், அல்லது ரணில் விக்ரமசிங்க அவர்களாக இருக்கலாம், எல்லோருமே இங்கு நடக்கிற பிரச்சனைகளை எல்லாம் தூவமிட்டு வளர்த்து ஒரு முடிவில்லாத நிகழ்வுகளை நடத்துவதற்கான ஒரு ஆரம்பங்களை இட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த வேளையிலே மனிதர்கள் அழுகுரல்களும் ஏக்கங்களும் கண்ணீரும் பிரத்யேகமாக இந்த கிடந்த மாகாணம் 2008ஆம் ஆண்டுக்கு பின்னர் நிம்மதியை கண்டது. அந்த நிம்மதியை இன்று பலர் மறந்து விட்டார்கள். அன்பான தாய்மார்களே, பெற்றோர்களே, பெரியவர்களே, சற்று திரும்பி பாருங்கள். நாங்கள் வயலுக்கு செல்ல முடியாது, வயலுக்கு உரம் கொண்டு செல்ல முடியாது, கடலுக்கு செல்ல முடியாது, மீன் பிடிக்க முடியாது, பாடசாலைக்கு மாணவர்கள் மட்டக்களப்பு நகரத்துக்கு வர முடியாது, ஆஸ்பத்திரிக்கு வர முடியாது, சுகாதார சேவை உங்களுடைய கிராமத்துக்கு வரவில்லை, அரசு சேவை கிராமத்துக்கு வரவில்லை, குக்கிராமங்களுக்கு ஆசிரியர்கள் வரவில்லை, பாடசாலை கட்டமைப்பு வரவில்லை. எத்தனை அழிவுகள், எத்தனை இழப்புகள், எத்தனை தேவையுடன் இந்த மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். அந்த நேரத்திலே தான் இந்த நாட்டின் பொறுப்படுத்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் மிக விரைவாக சமாதான சூழலை ஏற்படுத்தி இந்த நாட்டிலே அதிகார பயிர்வாக இருந்த ஒரே ஒரு முறையான மாகாண முறைமையையும் மட்டக்களப்பு, திருகோணமலை, அம்பாறை ஆகிய 3 மாவட்டங்களை உள்ளடக்கிய அழகிய மாகாணமான கிழக்கு மாகாணத்துக்கு முதலாவது முறையாக கையளித்தார். ஆகையால் இந்த தலைவர்தான் வரலாற்றிலே அபிவிருத்தியையும் சமாதானத்தையும் அதிகார பகிரையும் ஓரளவு பெற்றுக் கொடுத்த தலைவர் என்று சொன்னால் அது பொய் அல்ல. ஆகையால் தான் நாங்கள் அவருடைய வெற்றிக்காக இந்த மண்ணிலே உழைக்கிறோம். இந்த மட்டியை விரும்பாத ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தினுடைய பிரச்சனை சம்பந்தமாக நான் பேச வேண்டுமாக இருந்தால் மிக நீண்ட உரையாற்ற வேண்டியிருக்கும். இருந்தாலும் சுருக்கமாக சொல்ல வேண்டிய தேவைப்பாடு எமக்குள் இருக்கிறது.
ஏனென்றால் இந்த ஒலிபெருக்கி மட்டு மாநகர எங்கும் ஒலிக்கிறது. கடைகளிலேயும் அவருடைய ஊதுகுள்ளா இருக்கிற ஊடகங்களும் அவர்களுக்கு வக்காலத்து வாங்குகிற சில மனிதர்களும் இன்னும் எங்களுடைய பகுதியில் நடமாடுகிறார்கள். ஏனென்றால் அவர்களெல்லாம் இந்த மண்ணிலே அமைதி ஏற்படக்கூடாது, அவருடைய எஜமான்களாக கனடாவிலும் லண்டனிலும் அமெரிக்காவிலும் இருக்கிற அவர்களுக்கு நிதி வழங்குகிறவர்களுக்காக குரல் கொடுப்பவர்கள். நாங்கள் அப்படியல்ல. இந்த மண்ணை உண்மையாக நேசித்து, இந்த மாகாணத்தை உண்மையாக நேசித்து, இந்த மக்கள் நிம்மதியாக அபிவிருத்தியோடு வாழ வேண்டும் என்று எண்ணுகிற ஒரு கட்சி. அந்த அடிப்படையில் அவருடைய வீண்புத்தனத்துக்காக நாங்கள் தொடர்ந்தும் இந்த நாட்டிலே நடந்த பல தேர்தல்களிலே தமிழர்களுடைய வாக்கை செல்லா காசாக எதிர்க்கட்சிக்கு செலுத்தி செலுத்தி எங்களுடைய மக்கள் அழிந்து போயிருக்கிறார்கள். அதே கூட்டம் 77ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று வரைக்கும் இளைஞர்களையும் யுவதிகளையும் எம்மையெல்லாம் உசுப்பேத்தி எங்களுக்குள் அடிப்படையாக இருக்கிற இனப்பற்று, மொழிப்பற்று, மதப்பற்றெல்லாம் தட்டி எழுப்பி விடுதலை உணர்வை கொடுத்து, விடுதலை வேட்கையை கொடுத்து, நாங்கள் விடுதலை பெற்று தருவோம், தமிழர்களுக்கான காப்பாக இருப்போம், அரணாக இருப்போம், உங்களை காப்போம் என்று சொல்லி சொல்லி எங்களை எதிர்நிலை வைத்து அழித்துவிட்டு அவர்கள் பெற்றெடுத்த குழந்தை போல வந்த போராட்டங்கள் எல்லாம் அழிந்து போய் கிடக்கிற சூழலிலே இந்த மண் நிம்மதியாக நடை போட்டுக் கொண்டிருக்கிற வேளையிலே மீண்டும் இந்த நாட்டிலே மிக மோசமான ஒரு சூழலை உருவாக்குவதற்கு, அரசியல் ஸ்திரத்தன்மையை உருவாக்குவதற்கு இந்த கூட்டம் முனைய போவதற்கான ஆரம்ப பணிகள் போல நேற்று சில இடங்களிலே கூட்டங்கள் நடந்து இருக்கிறது. ஆகையால் அன்பார்ந்த மக்களே, இந்த மண்ணை நேசிக்கின்ற மக்களாக, இந்த மண்ணிலே வந்திருக்கிற நிம்மதியை அனுபவிக்கிற மக்களாக, மைந்த சிந்தனை வேலத்திடத்திலே பல நன்மைகளை அடைந்திருக்கிற மக்கள் அடிப்படையிலே உங்களை காப்பாற்றி உச்சத்துக்கு கொண்டு போக வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. ஆகையால் இந்த பொறுப்புமிக்க பயணத்திலே ஈடுபட்டிருக்கிற நாம் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும். இந்த வெற்றியை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே இங்கு அமர்ந்திருக்கிற கருணாமான் முரளிதரன் அவர்களாக இருக்கலாம், சாணக்கியனாக இருக்கலாம், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய உயர்புடமாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், நாங்கள் எல்லோரும் கைகோர்த்து செயல்பட்டு கிழக்கு மாகாணத்திலே ஜனாதிபதி வெற்றியை உறுதிப்படுத்துவோடு மாத்திரமல்ல, கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் ஒரு தீர்மானிக்கிற சக்தியாக, கிழக்கு மாகாணத்தை நாங்கள் திட்டமிட்டு கட்டி எழுப்புகிற ஒரு சக்தியாக வருவதற்கு இங்கிருக்கிற தொண்டர்கள், தோழர்கள், தாய்மார்கள் எல்லோரும் எங்களை ஏற்காதவர்களை எல்லாம் ஏற்க செய்து எல்லோரையும் அணி திரட்டி வெற்றி பெறுவதற்காக வெற்றிலை சின்னத்திற்கு வருகிற 8ஆம் தேதி அதிகாலை சென்று வாக்களித்து பெருவெற்றியை காணுவதற்கு உழையுங்கள் என அனைவரையும் அன்பாக அழைத்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்று திரண்டெழுந்து வருகின்ற மேக மூட்டங்களை தாண்டி வந்து குவிந்து கொண்டிருக்கக்கூடிய மட்டு மாநகரனுடைய எல்லைகள் எங்கிருந்தும் வருகை தருகின்ற சிறுவர் முதல் பெரியோர் வரை, சகோதர சகோதரிகள், தந்தை தாய்மார், அண்ணன் தம்பிமார் என்று அணி திரண்டிருக்கக்கூடிய அனைத்து தரப்பினரும் என்று ஓங்கி ஒலிக்க கூறிக்கொண்டிருப்பது நமது சுதந்திரமான எமது வாழ்வின் எழுச்சிக்கு தடையாக இருக்கின்ற எவரையும் நாங்கள் அனுமதிக்க போவதில்லை என்கின்ற உயர்ச்சியான, அழுத்தமான, திடமான குரலை இன்று மட்டு மாநகரில் இருந்து முழு இலங்கை மாத்திரமல்ல முழு உலகிற்கும் என்று ஓங்கி ஒலிக்க தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எமது மக்களுடைய குரலின் மற்றும் ஒரு வடிவம் உங்கள் கரகோஷத்தின் ஊடாக முழு மட்டு மாநகரெங்கும் ஒலிக்க உங்களிடம் கேட்கிறோம். அங்கே உங்கள் பலத்த ஒரு கரகோஷம். இந்த வேளையிலே, இன்னும் சொற்ப வேளையிலே இந்த நாட்டின் அனைத்து தரப்பினரையும் தன்னுடைய சொந்த மக்களாக, சொந்த பிள்ளைகளாக, அனைத்து மாவட்டங்களையும் ஒரே பாணியில் அபிவிருத்தி செய்கின்ற, ஒரே பாணியில் உரிமைகளை பெற்றுக் கொடுக்கின்ற எமது பிள்ளைகள் கல்வி கற்று பாடசாலைகளிலே இன்று பட்டம் பெற்று வைத்தியர்களாக, கணக்காய்வாளர்களாக, பொறியியலாளர்களாக, இன்னும் பல அரச தனியார் துறையிலே சிறந்து மேன்மை பெற்று விளங்குகின்ற பொழுது, எமது உரிமைகள் இன்று நிலைநிறுத்தப்படுகின்ற பொழுது அதனை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்களுடைய எந்த ஒரு தடங்களுக்கும் நாம் தடையாக இருப்போம். எமது எழுச்சி குரலுக்கான, எங்களுடைய வளர்ச்சி குரலுக்கான ஜனநாயக தலைவன் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய மாபெரும் வெற்றியை இம்முறை மட்டக்களப்பில் இருந்து கிழக்கிலங்கை மக்கள், மீன் பாடும் தேனாடாகிய இந்த மக்கள் தெரிவிக்க இருக்கக்கூடிய இந்த தருணத்திலே
கிழக்கிலங்கையின் கிரான் கிராமத்திலிருந்து அன்று தொட்டு உங்களுக்காக ஒவ்வொரு நொடியிலும், ஒவ்வொரு கடப்பொழுதிலும், ஒவ்வொரு நிமிட நேரத்திலும் உங்களுக்காக உழைத்த ஒரு தலைவன் இன்று ஜனநாயக வழியிலே தனது மக்களுக்காக, தங்களுடைய பிரதேசங்களுக்காக அதிமேதகு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் முன்னிலையிலே பேரம் பேசி உரிமைகளை பெற்றுக் கொடுக்கின்ற முகமாக இன்று எமது மக்களுக்காக பேசி இன்றைய தினத்தில் இத்தகைய ஜனத்திரளுக்கு மத்தியிலே அன்புடன் உரையாட வருகை தந்திருக்கக்கூடிய மீள்குடியேற்ற பிரதி அமைச்சர் எங்கே உங்கள் கரகோஷத்துடன் அன்புடன் நாங்கள் அழைப்பது கௌரவ விநாயகமூர்த்தி முரளிதரன் அவர்களை இங்கே உரையாற்றுவதற்காக. මීළඟට අපි ආරාධනය කරන්නේ නැවත පදිංචි කිරීමේ කටයුතු පිළිබඳ ගරු නියෝජ්‍ය අමාත්‍යවර විනයාගමූර්ති මුරලදිරන් මැතිතුමනි ඔබතුමන්ටයි මේ දැවැන්ත ජනහමුව අමතන්නට. இங்கு உரையாற்றியிருக்கின்ற எங்களுடைய மதிப்புக்குரிய முன்னாள் முதலமைச்சரும் மாநசபை உறுப்பினருமான சந்திராந்தன் அவர்களை, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தற்பொழுது நகரசபை தலைவராக இருக்கின்ற அலிசாயர் மௌலானா அவர்களை, மற்றும் எங்களுடைய பற்றப்பு தொகுதியின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைப்பாளர் சாணக்கியன் அவர்கள், மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய கல்குடா தொகுதியின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைப்பாளர் சந்திரபாலா பாலியல், மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இணைப்பாளராக இருந்து செயற்படுகின்ற பிரேவோ ஹென்றி அவர்கள், வருகை தந்திருக்கின்ற பொதுமக்கள், பிரமுகர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். உண்மையிலே விடாது மழை பெய்தாலும் ஒரு வைராக்கியத்துடன் இருந்து இன்று எங்களுடைய தலைவர் மதிப்புக்குரிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை பார்த்து செல்ல வேண்டும் என்று இன்று இந்த மலைக்குள் நீங்கள் நிற்கின்றதை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே எனது மனம் பூரிப்படைகின்றது. இன்று காலநிலை கோர தாண்டவம் ஆடினாலும் இன்று நீங்கள் கொடைகளை பிடித்து கொண்டு இன்று காத்து கொண்டு நிற்கின்றீர்கள். உண்மையிலே உங்களை மதிக்க வேண்டும், பாராட்ட வேண்டும். பொதுவாக உங்களுக்கு தெரியும், ஒரு பழமொழி இருக்கின்றது, கிடைக்கப் போகும் பலாக்காயை விட கிடைத்திருக்கும் கிளாக்காய் மேல் என்று சொல்வார்கள். அதே போல எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரே சிறந்த ஜனாதிபதி மதிப்புக்குரிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தான். ஆகவே நாங்கள் எங்களால் அறிமுகமாக இருக்கின்ற அல்லது எங்களுக்கு பரிச்சயமாக இருக்கின்ற எங்களுடைய மதிப்புக்குரிய இந்த வேளையிலே அதிமேதகு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கிழக்கிலங்கையிலே உங்களை நோக்கி வருகை தருகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே ஜனநாயகத்தை உறுதிப்படுத்திய, கிழக்கிலங்கையில் சுதந்திர காற்றை நமக்கு தந்த ஆழக்கடல், சோலை, மலை, வயல், கடல் என்று நிம்மதியாக வாழ வகுத்த மீன் பாடும் தேனாட்டிலே வெற்றிலையின் சின்னமாகிய வெற்றிலை சின்னத்தின் வெற்றிக்காக வீட்டுக்கு வீடு, நாட்டுக்கு நாடு எங்கள் அனைவரது அன்பையும் பெற்ற அதிமேதகு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வருகை தந்திருக்கிறார். வெற்றியினுடைய சின்னம் வெற்றிலை சின்னம், வெற்றியின் சின்னம் வெற்றிலை சின்னம். அதிமேதகு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஜனநாயக வழியிலே கிழக்கிலங்கையினுடைய வெற்றியை உறுதிப்படுத்துகின்ற தருணத்திலே மூன்றாவது தடவையாகவும் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்துகின்ற தருணத்திலே தொடர்ந்து நாங்கள் உரையாற்றுவதற்காக கௌரவ விநாயகமூர்த்தி முரளிதரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஆமாம், இங்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய நாட்டின் தலைவர் மதிப்புக்குரிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை வரவேற்று கொண்டு, இன்று உங்களுக்கு தெரியும், இன்று இந்த கடினமான காலநிலையிலும் கூட இன்று அந்த நேரம் தவறாது எங்களை மதித்து எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு மீண்டும் நீங்கள் ஒரு கரகோஷம் எழுப்பும்படி உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் இன்று வருகின்ற தை மாதம் 8ஆம் தேதி நாங்கள் பெத்லஹேம் சின்னம் எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு வாக்களித்து வருகின்ற பொங்கல் விழாவை ஒரு வெற்றி விழாவாக நாங்கள் கொண்டாடுவோம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் இன்று இந்த நாட்டை ஆள முடியாத, அடையாளம் தெரியாத ஒரு வேட்பாளரை கூட ஒழுங்காக நிறுத்த முடியாத திராணியற்ற கூட்டமாகத்தான் இன்று பொது வேட்பாளரை நிறுத்தி அனைத்து கட்சிகளுமே இன்று செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அது போன்ற தகுதியற்றவர்களை நாங்கள் இந்த நாட்டுக்கு ஜனாதிபதி ஆக்குவது என்பது முடியாத விடயம். ஆகவே இன்று தமிழர்களுக்காக உரிமையை பெற்றுத்தரக்கூடிய அல்லது நாங்கள் மனம் விட்டு உரையாடக்கூடிய அல்லது எல்லா மக்களையும் தந்த பிள்ளைகள் போல் அரவணைத்து செயற்படுகின்ற அன்புக்குரிய எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி
மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை மீண்டும் நாங்கள் நாட்டு தலைவராக்குவோம் என்பதை உறுதியாக கூறி உங்களை வந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இங்கே மட்டக்களப்பு மாநகர் எங்கும் இன்று ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே குரலாக உங்கள் குரல் சொல்வது வெற்றியின் சின்னமாகிய வெற்றிலை சின்னத்தினுடைய வெற்றியை எங்கே ஜனாதிபதி அவர்களுடைய முன்னிலையிலே அதனை சொல்லி எமது வெற்றியை உறுதிப்படுத்துவோம். வெற்றியின் சின்னம், வெற்றியின் சின்னம், வெற்றியின் சின்னம், வெற்றியினுடைய சின்னமாகிய வெற்றிலை சின்னத்தை ஜனவரி 8ஆம் தேதி கிழக்கு இலங்கையிலே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய வெற்றிக்காக உறுதி பூண காத்திருக்கும் மட்டக்களப்பு மாநகரிலே அடுத்து உரையாற்றுவதற்காக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய இந்த வெற்றியை உறுதிப்படுத்தும் முகமாக அடுத்து நாங்கள் அன்புடன் அழைப்பது அருண் தம்பிமுத்து அவர்களை இங்கே உரையாற்றும் முகமாக இந்த வேளையிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய மட்டக்களப்பு இணை அமைப்பாளர் அருண் தம்பிமுத்து அவர்கள் உங்கள் முன்னிலையிலே உரையாற்றுவார். அங்கே உங்கள் கரகோஷம். බඩකලපුව මැතිවරණ බල ප්‍රදේශයේ සංවිධායක ජනාධිපති සම්බන්ධීකාරක අරුන් තම්බිමුත්තු මැතිතුමන් ඔබ අමතන මොහොත. மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களே, இங்கு அமர்ந்திருக்கும் எனது சம அமைப்பாளர்களே, அமைச்சர்களே, எங் முன்னிருக்கும் மட்டக்களப்பு மக்களே, இன்று ஜனாதிபதி அவர்கள் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் உன்னிச்சையில் வந்து இறங்கி அங்கிருந்து உங்களை பார்க்க வந்திருக்கின்றார். நாங்கள் இன்று எமது எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் ஒரு நாளாக கருத வேண்டும். கிழக்கு மாகாண தமிழர்கள், கிழக்கு மாகாண மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எமது எதிர்காலத்தை நாங்கள் நிர்ணயிக்க வேண்டும். தொடர்ச்சியாக கடந்த காலங்களில் நாங்கள் பட்ட துயரங்கள் எல்லாம் நீங்கி இன்று ஒரு அமைதியான காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எமது நாட்டில் நடந்த அபிவிருத்திகள் எல்லாம் வீதிகள், பாலங்கள், கட்டடங்கள், பாடசாலைகள், ஆஸ்பத்திரிகள் எல்லாம் முதல் கட்ட அபிவிருத்தி தான். இனிவரும் காலங்களிலே எமது வாழ்வாதாரத்துக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும். தொழிற்சாலைகள் வர வேண்டும், புதிய வீடுகள் வர வேண்டும், வசதிகள் வர வேண்டும் என்றால், இந்த நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி தொடர வேண்டும் என்றால் நாங்கள் தொடர்ச்சியாக நமது நாட்டின் எதிர்காலத்தை பலப்பிப்பதற்காக எமது ஜனாதிபதிக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டும். நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இனிவரும் காலத்திலே கிழக்கு மாகாண தமிழர்கள் தொடர்ச்சியாக பார்வையாளர்களாக இருக்க முடியாது. நாங்கள் சிந்திக்க வேண்டும். எதிர்க்கட்சியில் இருந்து எமது எதிர்காலத்தை நாங்கள் பாழாக்க முடியாது. கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் விட்ட பிழைகளை தொடர்ச்சியாக விட முடியாது. எமது எதிர்காலத்தை நாங்கள் பலப்பிக்க வேண்டும் என்றால் நமது ஜனாதிபதி மறந்துவிட வேண்டாம். நீங்கள் உங்களது மொழியில், எனது மொழியில், நமது தமிழில் பேசிய ஒரே ஒரு ஜனாதிபதி என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. நமது மொழியில் அவர் இன்றும் என்றும் நமக்காக பேசுகின்றார் என்பதை மறந்துவிடக் கூடாது. உணர்ச்சியில் மட்டும் நாங்கள் இருந்த காலம் போய், அபிவிருத்தி என்று இருக்கும் காலம் போய், இனிவரும் காலத்திலே நாங்கள் இந்த நாட்டின் எதிர்காலத்தில் ஒரு பலமான சமூகமாக இருக்க போகின்றோம் என்ற விடயத்தை நாங்கள் இங்கு உணர்த்த வேண்டும். அன்ப சகோதரர்களே, நீங்கள் மறந்து விடாதீர்கள். இவ்வளவு கஷ்டத்துக்கும் மத்தியில், இந்த மழைக்கு மத்தியில் நீங்கள் எல்லாம் இங்கு வந்து கூடி நாங்கள் தமிழர்களும் உங்களுடன் பங்காளிகளாக இருக்கின்றோம் என்று நீங்கள் காட்டியிருக்கின்றீர்கள். இதுதான் எமது கிழக்கு மாகாண தமிழர்கள், கிழக்கு மாகாணத்தை சார்ந்த மக்கள் இந்த ஜனாதிபதிக்கு காட்டும் விடயம். நான் தொடர்ச்சியாக பல விடயங்கள் பேச வேண்டும் என்று வந்திருந்தேன். ஆனால் பல சிரமத்தில் மத்தியில் நீங்கள் இங்கு நின்று கொண்டிருக்கும் நிலையில் நான் இந்த நாட்டின் கதாநாயகனை, இந்த நாட்டின் ஜனாதிபதியை, அடுத்த ஜனாதிபதியை நான் வரவேற்க வேண்டும் என்பதற்காக எனது பேச்சை நான் முடித்துவிட்டு ஜனாதிபதி நீங்கள் அவர்களது குரலை கேட்க வேண்டும் என்பதற்காக விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வேளையிலே அதிவேக ஜனாதிபதி அவர்களை வரவேற்கக்கூடிய தருணத்திலே எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மீன் பாடுகின்ற தேனாட்டிலே அமைதி புறா வந்த யுகம் கேளுங்கள். வீட்டுக்கு வீடு, வீதி நகர் கிராமம் தோறும் வசந்தம் பிறந்த யுகம்.
வென்றெடுத்த எமது பெற்றெடுத்த பிள்ளை குட்டி நாளைய தேசத்தில் கௌரவமாய் வாழ வேறருக்கும் விஷம பிரச்சாரங்களை வீண் பழி சுமத்தல்களை தாண்டி இட்ட இலக்கை நோக்கி நம் வாழ்க்கையை வெற்றி பெற செய்கின்ற மஹிந்த ராஜபக்ஷ யுகம் எங்கே எமது அன்றைய ஜனாதிபதி இன்றும் ஜனாதிபதி நாளையும் ஜனாதிபதி அதிமேதகு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் உங்கள் முன்னிலையில் உரையாற்றுவார். අතිපූජනීය ගරුතර මහා සංඝරත්නයන් අවසර ඒ වගේම හින්දු කතෝලික ක්‍රිස්තියානි සියලුම ආගමික නායකයින්ගෙන් ප්‍රධාන අමාත්‍යතුමා ඒ වගේම හිටපු ප්‍රධාන අමාත්‍යතුමා කරුණා මන්ත්‍රීතුමා අශ්වර් මන්ත්‍රීතුමා අරුන් තම්බුතුමා අපේ සංවිධායකතුමා ඒ වගේම ආනිකම් රසාන් රාම මන්ත්‍රීතුමා රාසු මානිකම් මන්ත්‍රීතුමා ඇතුළු සියලුම මැති ඇමතිවරුනි සහෝදර සහෝදරියනි මම ඉතාම සන්තෝෂ වෙනවා අද මේ වරුසාවෙත් තමුන්නාන්සේලාට ස්තුතිවන්ත වෙන්න ඕන මේ මහා වරුසාවේ තමුන්නාන්සේලාගේ ඇවිල්ලා මේ අපිට සහයෝගය දැක්වීමට පැමිණීම ගැන මේ පසුගිය යුගයකින් පස්සේ ඔබ අත් වශයෙන්ම සුනාමි විවසනයට අහු වුණා. ඊට පස්සේ පසුගිය යුගයේ තවත් වෙනත් විවසනයන්ට පත් වෙලා ඔබ අද මේ අපේ රජයේ යටතේ සංවර්ධනය වෙමින් පවතින තත්ත්වයකට අද ගොඩනැගිලා තියෙනවා. ඉතින් අපේ බලාපොරොත්තු වෙන්නේ තමුන්නාන්සේලා ජීවිත වඩාත් යහපත් කරන්න. இங்கே சமூகம் தந்திருக்கின்ற சங்கைக்குரிய மதகுருமார்களே, மேடையில் இருக்கின்ற முக்கியஸ்தர்களே, அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, கடந்த கால யுகத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். பலவிதமான கஷ்டங்கள் நீங்கள் இருந்தீர்கள். இன்று வந்து அடாத மழையிலும் விடாது நீங்கள் இங்கே இருக்கின்றீர்கள். அதற்காக நான் உங்களை மிகவும் பாராட்டுகிறேன். அது மாத்திரமல்ல, சுனாமினால் கஷ்டப்பட்டீர்கள். அதே போன்று கடந்த இருள் சூழ்ந்த யுகத்தினால் நீங்கள் கஷ்டப்பட்டீர்கள். ஆனால் எமது அரசின் அபிவிருத்தி வேலைகள் காரணமாக உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை பெற்றுத்தர எம்மால் முடிந்து என்பதை நான் முதற்கண் கூறி வைக்க விரும்புகிறேன். අපි දන්නවා තමුන්නාන්සේලා අපි පැහැදිලිව එදා පැය ගණන් යන්න තිබිච්ච ගමන අද ඉතාමත්ම අඩුව වෙලා තියෙනවා. අපි පාරවල් ටික හදලා පාලම් ටික හදලා ඔබට වතුර බීමට වතුර දීලා මේ සියල්ලම එකින් එක සංවර්ධන කටයුතු අපි මේ පළාත් වලට කරා. நாங்கள் எவ்வளவோ மணித்தியாலங்கள் கடந்து வர வேண்டிய சில பயணங்களை எல்லாம் நாங்கள் குறுகிய நேரத்திலே அந்த பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் வசதிகளையும் உங்களுக்கு பெற்று தந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பாதைகள், பாலங்கள், குடிநீர் வசதி போன்ற பல வசதிகளை உங்களுக்கு நாங்கள் பெற்று தந்திருக்கிறோம். අපි තවත් ඉදිරියට හැම ගෙදරකටම වතුර ලබා දීමේ වැඩපිළිවෙලකට තමයි අපි ක්‍රියාත්මක වෙන්නේ කියන එක බීමට ජලය අපි ගෙදරකටම ලබා දෙන්න කටයුතු කරනවා. எதிர்வரும் காலங்களிலே எல்லா வீட்டுக்கும் குடிநீர் வழங்குவதற்கான நடவடிக்கைகளிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கோம் என்பதை உங்களுக்கு நான் சந்தர்ப்பத்திலே கூறி வைக்க விரும்புகிறேன். ඒ වගේම මේ පළාතට සංවර්ධනය දැන් අපි එයාපෝට් එක හදනවා. ඒ විතරක් නෙවෙයි, මේ පළාතේ සංචාරක කර්මාන්තය දියුණු කිරීමට, කර්මාන්ත ඇති කිරීමට, මේ පළාතේ අයට රැකියා අවස්ථාවල් ලබා දීමට පියවර ගැනීමට අපි කටයුතු කරමින් යනවා. நாங்கள் பலவிதமான அபிவிருத்தி வேலைகளை மேற்கொண்டிருக்கிறோம். முக்கியமாக விமான நிலையத்தை இங்கே ஏற்படுத்த இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, சுற்றுலா துறையிலே பலவிதமான வேலைகளை நாங்கள் மேற்கொண்டு அதன் மூலமாக உங்களுக்கு பலவிதமான வேலை வாய்ப்புகளையும் வசதிகளையும் பெற்று தருவதற்கான நடவடிக்கைகளை இப்போது நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ගොවි ජනතාවට අපි පසුගිය යුගයේ පෝර සානාධාරය දීලා මේ පළාතේ ගොවියාම සක්‍රීය කරන්න පියවර ගත්තා. அது மாத்திரமல்ல, விவசாய பெருங்குடி மக்களுக்கு நாங்கள் பலவிதமான உதவிகளை எல்லாம் வழங்கி இந்த பகுதியிலே இந்த விவசாயிகளுடைய விவசாயத்தை சிறப்பாக நடத்துவதற்கான
எல்லா வாய்ப்புகளையும் வசதிகளையும் நாங்கள் வழங்கி හැබැයි இருக்கிறோம். තමුන්නාන්සේලාගේ වී අස්වැන්න විකුණන්න හදනකොට සමහර උදවිය ඇවිල්ලා වී අස්වැන්න ඔවුන් අඩුවට අරගෙන තමුන්නාන්සේලාට ඒ වාසිය ලබා ගන්න ඉඩ දීපු නැති බවත් තමුන්නාන්සේලාට මම අමුතුවෙන් කියන්න ඕන නැහැ. உங்களுடைய நெல் விளைச்சல் வந்த பிறகு அதை சரியான விலைக்கு வாங்காமல் சிலர் தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற விதத்திலே உங்களிடமிருந்து அவர்களுக்கு தேவையான விலைக்கு வாங்கி உங்களை பல கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் ஆளாக்கி இருக்கிறார்கள். ඒ වෙනුවට අපි තා වී අලේ මණ්ඩලය වඩා ශක්තිමත් කරනවායි කියලා අපි තමුන්නාන්සේලාට මතක් කරනවා මේ වෙලාවේ. எனவே நெல் சந்தைப்படுத்தும் சபையை மென்மேலும் பலப்படுத்தி சக்திப்படுத்தி உங்களுக்கு நாங்கள் உதவியாய் இருப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதியளிக்கின்றேன். ඒක නිසා සහෝදරවරුනි අධ්‍යාපනයට මේ දරුවන්ට විද්‍යාගාර මහින්දෝදය විද්‍යාගාර අපි හදලා ඒ අවස්ථාව සලසා දීමට පියවර ගත්තා. இந்த பாடசாலை செல்கின்ற பிள்ளைகளுக்காக கல்வி வசதிகளுக்காக நாங்கள் மஹிந்தோதய விஞ்ஞான ஆய்வு கூடங்களை ஏற்படுத்தி உங்களுடைய கல்வித்துறையை மேம்படுத்துவதற்காக நாங்கள் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம். අපි රජයේ සේවය ශක්තිමත් කරා. මේ පසුගිය ආණ්ඩුව ඒවා අඩු කරන්න ලෑස්ති වෙනකොට ලක්ෂ 6 ඉඳ 7 ඉඳලා ලක්ෂ 3 දක්වා අඩු කරන්න හදනකොට අපි ඒක දැන් ලක්ෂ 15කට වැඩි කරලා තියෙනවා. நாங்கள் இந்த நாட்டிலே அரச சேவையை மென்மேலும் பலப்படுத்தி இருக்கிறோம். கடந்த அரசாங்கங்கள் 7 லட்சம் 6 லட்சம் இருந்த அந்த அரசாங்க ஊழியர் எண்ணிக்கை 3 லட்சமாக குறைக்க முயற்சி எடுத்தார்கள். ஆனால் அன்பர்களே, நாங்கள் அரச ஊழியர் எண்ணிக்கை 15 லட்சம் வரை அதிகரித்திருக்கும் என்பதை உங்களுக்கு கூறி வைக்க விரும்புகிறேன். මේ පසුගිය අයවැයෙන් 1,50,000ක තරුණයන්ට අපි රැකියා අවස්ථා රජයේ ලබා දීම සඳහා මුදල් වෙන් කරා. நாங்கள் கடந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாக அரச ஊழியர்களாக இளைஞர்களை யுவதிகளை 1,50,000க்கு மேற்பட்டவர்களை சேர்த்துக் கொள்வதற்காக பணம் ஒதுக்கி இருக்கிறோம். ඒ ඔබට විවෘත වෙලා තියෙනවා. அது உங்களுக்கு இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது. ඒ වගේම சகோதரவருணி சகோதரியனி அன்பராலே நண்பராலே சகோதர சகோதரியாலே உங்கள் எல்லோரையும் இங்கே காணும் போது எனக்கு பெரிய சந்தோஷம். மின் பாடும் தென்னாட்டில் 30 வருஷ காலம் மின்னல் பாடவில்லை. அந்த இருண்ட யுகம் இப்போது இல்லை, இனிமேலும் இல்லை. இந்த நாட்டை மீண்டும் கட்ட எழுப்ப நீங்கள் என்னை கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தேர்வு செய்தீர்கள். உங்கள் எண்ணம் வீண் போக இல்லை. இப்போது எங்கே போனாலும் அபிவிருத்தி வேலைகள் நன்றாக தெரியும். உங்கள் பிரதேசத்திலும் உங்கள் மாவட்டத்திலும் நாம் செய்த பலவிதமான அபிவிருத்தி பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். இதே வேகத்தில் போனால் உங்கள் பிரதேசமும் இந்த நாடும் இன்னும் இன்னும் நிச்சயம் முன்னேறும். நாம் எப்போதும் சொன்னதை செய்தோம், செய்வதை சொன்னோம். குறுகிய கால அபிவிருத்தி பற்றி நீங்கள் யோசித்து பாருங்கள், தீர்மானம் எடுங்கள். எமது தேசம் இன்னும் முன்னேற வேண்டும். நீங்களும் முன்னேற வேண்டும், உங்கள் பிள்ளைகளும் முன்னேற வேண்டும், உங்கள் குடும்பமும் முன்னேற வேண்டும். பொய் பிரச்சாரம் நம்ப வேண்டாம், ஒரு பிரச்சார குறுகிய அரசியல் நோக்கம் ஒரு நாளும் வேண்டாம். அன்பர்களே, நாம் இந்த குறுகிய காலத்தில் செய்த அபிவிருத்தி வேலைகள் எந்த ஒரு காலத்திலும் இடம்பெற இல்லை. இதுதான் உண்மை. நீங்கள் தான் சாட்சி. பல பேருக்கு அரசு நியமனம் வழங்கியுள்ளோம். விவசாய துறையில்
மானிய உதவி வழங்கி உள்ளோம். பாதைகள், பாலங்கள், கல்வி, உயர்கல்வி, நீர் வசதி, மின்சார வசதி, சுகாதாரம், மீன்பீடி, சுயதொழில் போன்ற பல துறைகளில் நாம் வசதிகள் வழங்கியுள்ளோம். அன்பர்களே, நம்மதி தான் தேவை, சமாதானம் தான் தேவை, அபிவிருத்தி தான் தேவை, சுவிட்சமும் தான் தேவை. நல்ல எதிர்காலம் காண வேண்டும். உங்கள் பிள்ளைகள் இந்த நாட்டிலும் வெளிநாட்டிலும் நல்ல பெயர் பெற வேண்டும். அதுதான் எனது ஆசை. அன்பர்களே, எமது தேசம் இன்னும் இன்னும் முன்னேற வேண்டும். ஆசியாவின் அதிசயமாக மாற வேண்டும். நாம் எல்லோரும் ஒன்று பாடுவோம், பாடுவோம். புதிய யுகம் காண்போம். புதிய யுகம் நாளை நமதே. வெற்றிலே சின்னம் மறக்க வேண்டாம். வெற்றிலேயின் வெற்றி உங்கள் வெற்றி, உங்கள் பிள்ளைகளின் வெற்றி, இந்த நாட்டின் வெற்றி. வித்தின் சின்னம் வெற்றிலே சின்னம், வெற்றின் சின்னம் வெற்றிலே சின்னம். நன்றி, வணக்கம். මේ අවස්ථාවේදී අධිපතිතුමන්ට සමරු තිලනයක් ප්‍රදානය කිරීමට සූදානම්. இந்த வேளையிலே வெற்றியின் சின்னம் வெற்றிலை சின்னம் என்று தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்கள் இந்த வேளையிலே நினைவு படிமொழியை கையெழுத்து வைக்கின்றார். அந்த வேளையிலே மேற்குடியேற்ற பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் அவர்கள், அதே போலதான் டிஎம்பிபி கட்சியினுடைய செயலாளர் பிரசாந்தன், மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய அமைப்பாளர் இந்த வேளையிலே அருண் தம்பிமுத்து ஆகியோர் தலைமையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இப்பொழுது மட்டக்களப்பு மாநகரை விட்டு விடைபெற்று சொல்லுகின்ற நேரம் வெற்றியின் சின்னமாகிய வெற்றிலை சின்னத்திற்கு உங்கள் குரலை தருமாறு வேண்டிக் கொள்கிறோம். வெற்றியின் சின்னம், வெற்றியின் சின்னம், வெற்றியின் சின்னம், வெற்றியின் சின்னம். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கிழக்கிழங்கையிலே மீன் பாடும் பேராளாகிய மட்டக்களப்பு மாநகரிலே අඳුරෙන් මිදී ආලෝකයෙන් අප සැනසෙමු මිතුරනි. මුළුරේ පුරා අප තුටුවේ රුදුරු සිහිනෙන් අප මිදී වැකුවල් පතා ඉඩුවෙන් සිනා නොසිට නැගිටිමු මිතුරනි. අප හදවතේ ජීවයයි ලෝතලේ සීලයයි අන්දමේ වනනලයි ජීවිතේ රත්මයයි මුළු විශ්වයේ දීපයයි ධර්මයේ ඔබලයේ සුසුමනේ ලංකා නිදී අප ඉපදුනේ සමගිය දයේ නැත
හදවතේ වෙනසක් අපේ සැම එක වගේ අප සැනසෙමු මිතුරනී